உத்திராட நட்சத்திரத்துடைய அதிதேவதை பார்த்தீங்கன்னா விநாயகர். நான் தான் சொன்னேன் பாருங்க, அந்த கணபதின்றவரை பேர் கொண்டவரா அமர்ந்தது. தலை அறுவை சிகிச்சை நடந்த இடம் அந்த இடம். விருட்சம் பார்த்தீங்கன்னா பலாமரம். பலாப்பழத்தை வந்து எந்த அளவுக்கு இவங்க எடுத்துக்கிறாங்களோ, அந்த அரோமாவை எடுத்துக்கிறாங்களோ, அந்த செடியை வீட்டில் வளர்க்கும் போது நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கவங்க அந்த பிரச்சனை நீங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் பாலாபிஷேகத்தை பார்க்குறது சிறப்பையும், தானமாக பால் கொடுக்கறது உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுக்கும். ஸோ வண்ணம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம். இந்த உத்திராடத்துக்கான வண்ணம் அதிர்ஷ்டம் இல்லை, உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் அதிகமாக கொடுக்கக்கூடிய வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், அதாவது இளம் சிவப்பு வண்ணம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இவங்க வழிபடுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய பொருள் அப்படின்னா ஒரு இன்ட்டு கூட கொடுக்கலாம், ஒரு க்ளூ கூட கொடுக்கலாம். விநாயகருக்கு நம்ம அதிகமாக சாத்தது அருகம்புல். ஸோ எந்த இடத்துக்கு போனாலும், ஏன்னா சில தெய்வங்களுக்கு அருகம்புல் வைக்கக்கூடிய, இப்போ போய் விஷ்ணு பகவானுக்கு போய் அருகம்புல் அர்ச்சனை பண்ணிங்கன்னா அது பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ முருகருக்கு விநாயகருக்கு மெயினாக அருகம்புல்ல அர்ச்சனை செய்கிறது. நீங்கள் போகும்போது ஒரு அருகம்புல் எடுக்கிறீங்களா, எடுத்து கட்டி மாலையாக போட்டுட்டு போங்க, அந்த காரியம் சக்ஸஸ் ஆக்கி கொடுக்கும். வாழ்க்கையில் இவங்களுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கும் சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் ஆயுள் தீர்க்கத்தை தரத்துக்கும் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன். சில ஆலயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவாமி மலையில் போனீங்கன்னாக்கா சிவனோட மடியில் முருகர் உட்கார்ந்துருப்பார். அதே போல் பிரசித்தி பெற்ற பழமையான சிவன் கோவிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு விநாயகரையும் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ வாழ்க்கையில் ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா புனர்பூச நட்சத்திரமும் மக நட்சத்திரமும் முக்கிய காரியங்களை தவிர்க்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்க வேண்டிய கோவில்கள் என்னென்னு பார்க்கலாம். திருகங்கை திருபுவனத்தில் இருக்கக்கூடிய புஷ்பபனேஸ்வரரை வழிபாடு செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரரை வழிபாடு செய்கிறது சிறப்புகளையும் மங்களங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். திருநீலக்குடி நீலகண்டேஸ்வரரை வழிபாடு செய்கிறது மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். திருவலங்காடுல இருக்கக்கூடிய வடரேணேஸ்வரர் இவரை வழிபாடு செய்கிறது திருமண தடை புத்திர தடை அதெல்லாம் இருக்கட்டும்ங்க. உங்கள் நட்சத்திரத்தை பலப்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த தடைகளுடைய வீரியம் குறைஞ்சு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.